friends, welcome to Shika's Cooking. இன்னைக்கு நம்ம பார்க்க போற ரெசிபி வீட்லயே பாதாம் பால் பவுடர் எப்படி ரெடி பண்ணலாம்டா. இது நம்ம வீட்ல இருக்கிற பொருட்களை வச்சு ரொம்ப ஈஸியா ரெடி பண்ணிடலாம். இந்த பாதாம் பாலை காலையில இல்ல நைட் ஒரு டைம் குடிச்சிங்கனா உடம்புக்கு ரொம்பவும் நல்லது. இந்த பாதாம் மிக்ஸரை எப்படி ரெடி பண்ணலாம்னு பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ள போலாம். பாதாம் பால் பவுடர் பண்றதுக்கு ஃபர்ஸ்ட் ஒரு panல நான் 1 கப் பாதாம் எடுத்துர்க்கேன். அதாவது 200 கிராம் பாதாம். இந்த பாதாமை மீடியம் ஃப்ளேமில் 2 நிமிஷத்துக்கு வறுத்துக்கலாம். பாதாமை ஹை ஃப்ளேமில் வச்சு வறுத்திங்கன்னா மேலே கருகிடும். அதனால் மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு நம்ம வறுத்துக்கலாம். ரெண்டு நிமிஷம் பாதாம் நல்லா வறுபட்டுடுச்சு. இது கூட 20 முந்திரியை சேர்த்துக்கிறேன். கூடவே 25 பிஸ்தா. இது ரெண்டும் ஆப்ஷனல் தான், தேவைப்பட்டால் சேர்த்துக்கலாம். இது கூட சேர்த்து செஞ்சிங்கன்னா இன்னும் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். இதையும் சேர்த்துட்டு 2 நிமிஷம் வறுத்துக்கலாம். பாதாம், முந்திரி, பிஸ்தா எல்லாம் நல்லா வறுபட்டுடுச்சு. இப்போ இதை ஆற வச்சுக்கலாம். அதே பேனில் நான் 8 ஏலக்காவை எடுத்து வச்சுருக்கிறேன். அதையும் வறுத்துக்கலாம். நீங்கள் ஏலக்காவை வறுத்துட்டு பொடி பண்ணிங்கன்னா நல்லா ஈவனாக பொடியாகும். ஏலக்காவையும் 2 நிமிஷம் வறுத்துக்கலாம். ஏலக்காவும் வறுபட்டுடுச்சு. இதையும் ஆற வச்சுக்கலாம். ஃபஸ்ட்டு சுகரை பொடி பண்ணிக்கலாம். அதுக்கு நான் 1.5 கப்பு சுகர் எடுத்துருக்கிறேன். அதாவது 1 கப்பு பாதாமுக்கு 1.5 கப் சுகர் எடுத்துருக்கேன். சப்போஸ் உங்களுக்கு இனிப்பு கம்மியாக வேணும்னா நீங்கள் 1 கப்பு சுகர் கூட சேர்த்துக்கலாம். இன்றைக்கி நான் வெள்ளை சக்கரை யூஸ் பண்ணுறேன். இதுக்கு பதிலாக நீங்கள் பனக்கற்கண்டு கூட யூஸ் பண்ணிக்கலாம். இது நல்லா பவுடர் பண்ணிக்கலாம். சுகரை பொடி பண்ணியாச்சு. இது கூட வறுத்து வச்சிருக்கிற பாதாம், முந்திரி, பிஸ்தாவை சேர்த்துக்கிறேன். கூடவே வறுத்து வச்சிருக்கிற ஏலக்காய், 1 டீஸ்பூன் மஞ்சத்தூள். மஞ்சத்தூள் சேர்க்கறதுனால பாதாம் மிக்சருக்கு நல்ல ஒரு கலரும் கொடுக்கும். அதுவும் இல்லாமல் பாலோடு நம்ம மஞ்சத்தூளை சேர்த்து சாப்பிட்றதுனால உடம்புக்கும் ரொம்ப நல்லது. நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகப்படுத்தும். கடைசியாக இது கூட ஒரு பிஞ்சு குங்குமப்பூ சேர்த்துக்கிறேன். இது ஆப்ஷனல் தான். இது நல்ல ஒரு வாசனையை கொடுக்கும். இப்போ இதெல்லாம் சேர்த்து நம்ம அரைச்சி எடுத்துக்கலாம். ரொம்ப ஃபைன் பவுடராக அரைக்க வேண்டாம், கொஞ்சம் குறைன்னு அரைச்சி எடுத்துக்கலாம். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், அரைச்சாச்சு. இங்கே பாருங்கள், இந்த அளவுக்கு லைட்டாக குறைன்னு அரைச்சிக்கலாம். ரொம்பவும் குறைன்னா இருக்க வேண்டாம், ரொம்பவும் ஃபைன் பவுடராகவும் இருக்க வேண்டாம். இதில் ஏலக்காய் சேர்த்துருக்கிறதுனால அந்த மஞ்சத்தூளோட வாசனை நம்ம பாலில் கலந்து குடிக்கிறப்ப தெரியாது. இது ஒரு பாத்திரத்தில் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இது நல்லா ஆறட்டும். இது ஆறின பிறகு ஏர்டைட்டான பாக்ஸில் நீங்கள் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கிட்டிங்கன்னா 1லேருந்து 1.5 மாதம் வரைக்கும் கெட்டு போகாது. ரொம்ப வாசனையாக இருக்குது. 200 கிராம் பாதாமில் நம்மளுக்கு எவ்வளோ மிக்சர் கிடச்சிருக்குது பாருங்கள். இந்த பாதாம் மிக்சரை பாலில் எப்படி மிக்ஸ் பண்ணலான்னு பார்க்கலாம். இப்போ ரெடி பண்ணி வச்சுருக்கிற பாதாம் மிக்சர்லேருந்து 1.5 ஸ்பூன் எடுத்துக்கிறேன். இல்லை காய்ச்சி வச்சிருக்கிற சூடான பாலை சேர்த்துக்கிறேன். இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இல்லை ஏற்கனவே சுகர் நம்ம சேர்த்துருக்கிறதுனால நான் சுகர் எக்ஸ்ட்ரா சேர்க்கல. உங்களுக்கு சப்போஸ் தேவைப்பட்டதுன்னா நீங்கள் எக்ஸ்ட்ரா சேர்த்துக்குங்க. இது மேலே கொஞ்சமாக கார்னிஷ் பண்ணுறதுக்கு கட் பண்ணி வச்சிருக்கிற பாதாம் சேர்த்துக்கிறேன். கூடவே கொஞ்சமாக கட் பண்ணி வச்சிருக்கிற பிஸ்தாவையும் சேர்த்துக்கிறேன். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், வீட்லேயே சூப்பராக பாதாம் பால் ரெடி பண்ணியாச்சு. இது நம்ம கடையில் வாங்கி குடிக்கிற பாலை விட ரொம்பவும் டேஸ்ட்டு அதிகமாக இருக்கும். நீங்கள் கண்டிப்பாக வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த பாதாம் பாலை சூடாகவோ இல்லைன்னா ஜில்லுனாகவோ குடிக்கலாம், ரொம்பவும் நல்லாயிருக்கும். இந்த பாதாம் பாலை காலையில் இல்லைன்னா நைட்டில் குடிச்சிங்கன்னா உடம்புக்கு ரொம்பவும் நல்லது. கண்டிப்பாக வீட்டில் இதை ட்ரை பண்ணி பார்த்துட்டு எனக்கு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா ஷிகாஸ் குக்கிங்கை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. ஈட் ஹெல்த்தி அண்ட் ஸ்டே ஹெல்த்தி. தேங்க்யூ.